गाइस இப்போ நம்ம பிரியாணி செய்ய போறோம். அந்த பிரியாணியோட இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. गाइस நம்ம லெமன் புளிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கிக்கலாம். சோயா பெரிய சோயா ஊற வச்சுக்கலாம். நெய், பட்டை, சோம்பு 1.25 ஸ்பூன், நட்சத்திர சோம்பு 2 எடுத்துக்கலாம். பட்டை ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சிக்கலாம். உப்பு. ஃபஸ்ட் குக்கர் வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறோம். அதில் பாதி எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட போகிறோம். இதில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 4 டம்ளர் அரிசி சேர்க்குறேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. நான் வெறும் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்த போகிறோம். அரிசி போட்டாச்சு. ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு மேலே லைட்டாக மல்லித்தலை போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக லைட்டாக மல்லித்தலை தூவிக்கிறேன். பிரியாணி எவ்வளோ நல்லா வந்துருக்குன்னு. இப்போ டேஸ்ட்டுக்காக கொடுத்துடலாம். गाइस சுட சுட சூப்பராக இருக்குது गाइस. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் गाइस.